கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 3/8/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையான ஈவுகள் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தபடி ஜெபிக்கிற எல்லா பொல்லாப்பு நாசமாச வேலைக்கு இவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வலது நடத்துவீராக. தேவ மகிமை, கிருபை, விடுதலை, ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில இருக்கட்டும்ப்பா. சகலவிதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில வந்து சேரும்படி நீ செய்தபடி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் நிறைவு ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில இருக்கட்டும்ப்பா. 1 பேதுரு 4:11 படி ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் படி போதிக்க கடவான் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே சகலவிதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில இருக்கட்டும். அப்படி வார்த்தைகளின்படியே இவர் வாழும்படியாக நீர் செய்தரலாம் தகப்பனே. அந்த போதனைகளை கை கொள்ளும்படியாக நீங்க செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 3/8/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசமானது செழிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் பெறும்படி நீர் செய்தபடி ஜெபிக்கிறேன். இந்திய தேசம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேவனுடைய நன்மைகள் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.